அன்புக்குரியவர்களே, உங்கள் அனைவரையும் இந்த சிலுவை தியான நிகழ்ச்சியின் வழியாக சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த 40 நாள் தியான பகுதியிலே சிலுவை குறித்த சிந்தனை நம்மை மீண்டும் புதுப்பித்துக் கொள்வதற்கும், ஆண்டுடைய சமூகத்திலே நம்மை இணைத்துக் கொள்வதற்கும், நம்முடைய வாழ்க்கையிலே மீண்டும் அவருடைய அளவற்ற கிருபைகளை பெற்றுக் கொள்வதற்கும் இது உதவியாக இருக்கிறது. இன்றைய நாளிலே நான் உங்களோடு கூட லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் இருக்கின்ற ஒரு பகுதியை குறித்து நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அந்த பகுதி என்னவென்றால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை பார்த்து, நீங்கள் என்னை பின்பற்ற விரும்பினால் உங்களை நீங்களே வெறுத்து, அதாவது தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற வேண்டும், பின்பற்ற கடவுள் என்று அவர் சொல்லுவதாக அந்த பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, சிலுவையை எடுத்துக்கொண்டு ஆண்டவரை பின்பற்ற வேண்டும். இரண்டாவது, தன்னைத்தான் வெறுத்து இந்த சிலுவை நாம் சுமக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். இதனுடைய பின்னணி என்னவென்று பார்த்தால், ஆண்டவர் தன்னுடைய சிலுவை மரணத்தை குறித்து தன்னுடைய சீடர்களோடு பேசிக் கொண்டிருந்து விட்டு, தன்னுடைய சீடர்கள் தன்னை போல அவர்களும் சிலுவை சுமக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால், அப்படிப்பட்டவர்கள் தன்னைத்தான் வெறுத்து அந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 10 கட்டளைகளை குறித்து சொல்லும் போது அதற்கு இணையாக ஒரு திருச்சட்டத்தை சொல்லுகிறார். உன்னை போல பிறனை நேசி, உன்னை நேசி, உன்னை போல பிறனை நேசி என்று சொல்கிறார். அந்த வார்த்தையை கேட்டுவிட்டு அதே நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்டோம் என்றால் ஒரு முரண்பாடான ஒரு காரியமாக நமக்கு அது புரியும். தன்னைத்தான் வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு நடக்க கடவுள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில பாடுகளை சந்தித்து அதன் வழியாக அவர் நம்மை மீட்பதற்காக மரணத்தை ஏற்றுக்கொள்வேன் என்ற செய்தியை சீடர்கள் சொல்கிறார். சீடர்கள் அவரை போலவே நாங்களும் வருகிறோம் என்று சொல்லும் போது அவர் சொன்ன இந்த வார்த்தைக்கு என்ன பொருள் என்று ஆழ்ந்து சிந்திக்கும் போது, அவர் தன்னைத்தான் வெறுத்து என்று சொல்வது ஒருவேளை குடும்பத்தை விட்டு தனியாக வருவதோ, அல்லது குடும்பத்தை விட்டு துறவரம் கொண்டு தனியாக செல்வதோ, அல்லது மக்களிடத்திலிருந்து தங்களை விலக்கிக் கொள்வதோ அல்ல, அல்லது யாரையும் வெறுப்பதும் அல்ல. அவர் மாறாக சொல்வது, நம்முடைய சுயநலத்தை, நம்முடைய தன்னலத்தை, நம்முடைய சுய விருப்பங்களை நாம் விட்டு விட்டு அவரை பின்பற்ற வேண்டும் என்ற கருத்தை சொல்கிறார். இந்த கருத்துக்கு தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்கிறார். தன்னைத்தான் வெறுத்து என்பது நம்முடைய சுயநலத்தை நாம் ஆண்டவருக்காக இழந்து, மக்களுக்காக இழந்து, ஊழியத்துக்காக இழந்து, குடும்பங்களுக்காக இழந்து, அந்த மக்களுடைய நன்மைக்காக, அவருடைய நல்வாழ்வுக்காக நம்மை அர்ப்பணிப்பதையே அதை குறிக்கிறது. இன்றைய காலகட்டத்திலே வளர்ந்து வருகின்ற இன்றைய நாகரீகம் மற்ற பொருளாதார வளர்ச்சியிலே சுயநலமாக வாழ்வது என்பது ஒரு புத்திசாலித்தனமான வாழ்வாக பார்க்கப்படுகிறது. உறவுகள் இல்லாத வாழ்க்கை, இன்னும் அநேகரோடு பழகினாலும் நமக்கென்று தனியாக ஒரு அடையாளத்தை வைத்துக் கொண்டு தனியாக வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையை இன்றைக்கு இந்த காரியங்கள் நம்முடைய மனதில் முன்பாக நிற்கிறது. திருமணங்கள் முன்பு போல இப்போது நடப்பதில்லை. அநேக திருமணத்தை இன்றைக்கு விரும்பவில்லை. காரணம் கேட்டால், திருமணத்தை விட சுதந்திரமாக வாழ்வதுதான் நன்மை என்று சொல்கிறார். இந்த காரியத்துக்கு என்ன பின்னணி என்று பார்த்தால், சுயநலமான எண்ணங்கள் தான். நாம் சுதந்திரமாக இருக்க வேண்டும், நாம் வசதியாக வாழ வேண்டும், நாம் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் நம்முடைய சுயநலமாக, தன்னலமாக இருக்கிறது. ஆண்டவரை பின்பற்ற வேண்டும் என்றால் அந்த தன்னலத்தை, அந்த சுயநலத்தை நாம் விட்டு கொடுத்து, ஆண்டவர் எப்படி எல்லா மக்களுக்காகவும் தன்னை அர்ப்பணித்தாரோ அதை போல எல்லா மக்களுக்காக நம்மை அர்ப்பணிப்பதுதான் சிலுவை சுமக்கின்ற காரியம். ஏனென்றால் எல்லா மக்களுக்காக அர்ப்பணிப்பது என்பது கடுமையான காரியம். அது மிகவும் துன்பத்தை கொண்டு வருகின்ற காரியம். யாரெல்லாம் நன்மை செய்கிறார்களோ, யாரெல்லாம் பிறருக்காக உழைக்கிறார்களோ, அவர்களுக்கு ஒரு நாளும் நல்ல பெயர் கிடைப்பதில்லை. அவர்கள் துன்பப்படுகிறார்கள், துயரப்படுகிறார்கள். அவர்கள் ஏன் இந்த நிலைமை, நான் நன்மைதானே செய்தேன், எனக்கு இப்படி ஒரு பாடில் வருகிறது என்று புலம்புவதை நாம் கேட்டிருக்கிறோம்.
எனவே நன்மை செய்ய விரும்புகிறவர்களுக்கு மக்களிடத்திலிருந்து நல்ல பாராட்டோ ஆசீர்வாதம் மற்ற காரியங்களோ கிடைக்காது. அது கடவுளிடத்திலிருந்து நமக்கு கிடைக்கும். எனவே மக்களிடத்திலிருந்து அதை எதிர்பார்த்து நாம் செய்ய முடியாது. எனவே ஆண்டவரை நம்பி நாம் சிலுவை சுமப்பது என்பது நம்முடைய சுயநலத்தை விட்டுவிட்டு, தன்னலத்தை விட்டுவிட்டு, ஆண்டவருக்காக பொதுநல சிந்தனையோடு நாம் செயல்படுவதையே குறிக்கிறது. எனவே இந்த நாளுக்கு இந்த சிந்தனையை நாம் மனதில் கொள்வோம். ஒருவேளை நாம் சுயநலமாக நமக்கென்று வாழ்வோம் என்றால் சற்று நேரம் அதை நினைத்து பார்த்து நம்மை சுற்றி இருக்கிற மக்கள், நம்முடைய குடும்பத்தின் மக்கள், திருச்சபை மக்கள் அனைவரோடும் நாம் ஆண்டவருடைய அன்பை பகிர்ந்து கொள்கின்ற பிள்ளைகளாக வாழ்வது எப்படி என்பதை நாம் யோசிப்போம். அது ஆண்டவரை பின்பற்றுகின்ற வழி, அவருக்காக சிலுவை சுமக்கின்ற வழி என்பதையும் நாம் உணர்ந்து கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த பகுதியை, இந்த சிந்தனையை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, உடைய சமூகத்திலே நாங்கள் எங்களை தாழ்ந்து ஜெபிக்கிறோம். சிலுவை குறித்த தியானம் கெட்டு போவதற்கு வைத்தியமாக இருந்தாலும் அது ஆண்டவரை ரட்சிக்கப்படுவதற்கு பலனாக இருக்கிறது. அந்த அடிப்படையிலே உண்மை பின்பற்றுகிறவர்கள் தன்னைத்தான் வெறுத்து உண்மை பின்பற்றத்தக்கதான ஆசீர்வாதங்களை தருவீராக. அப்படிப்பட்ட மக்களை ஆண்டவரே நாங்கள் இனம் கேட்டுக்கொண்டு அவர்களோடு இணைந்து நாங்கள் உடைய ஊழியத்தை நிறைவேற்ற கர்த்தர்கள் வழி தருவீராக. உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்து வழியாக ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் ஆசீர்வாதமும் அனைவரோடும் எப்போதும் இருப்பதாக. ஆமென்.